இந்த நூலுடைய ஆசிரியர் ஹரிஹர் சுதன் அவர்களை அந்த நூலை குறித்து சுருக்கமாக பேச அழைக்கின்றேன். அறிமுகத்தை சொல்லிட்டாரு, சுருக்கமாக பேசிட்டீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ. ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்குது பார்க்குறதுக்கு. பிகாஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் உங்கள் வீட்டில் வந்து நிறைய காணொலிகள், நிறைய படங்கள் ஃப்ரீயாக அன்றைக்கி இருக்குது. என்டர்டைன்மெண்ட், உங்களுடைய வீடு அண்ட் எத்தனையோ விஷயம் உங்களுக்காக காத்திருக்கும் பொழுது இது போன்ற ஒரு கூட்டத்திற்காக, ஒரு நூல் சம்பந்தமான முக்கியமான கூட்டத்திற்காக நீங்கள் எல்லாம் வருகை தந்தது வந்து ஒரு பெரிய அவருடைய முக்கியத்துவம் என்னங்கிறது நீங்கள் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் புரியுது. ரொம்ப தேங்க்யூ. அண்ட் ஆல்சோ திரு ஆடி செந்தில்நாதன் சார் அண்ட் ஆல்சோ திருமதி ரெஜினா மேடம் மற்றும் முதல் மொழி அவங்களுடைய அமைப்பு அவர்களுக்கும் ஒரு மிக்க நன்றி. பிகாஸ் இதுதான் வந்து புத்தகம் வந்ததற்கு பிறகு நடக்கக்கூடிய நிறைய விமர்சனங்கள், நிறைய ரிவ்யூஸ், நிறைய இதெல்லாம் வந்தது பாராட்டுது. பட் ஒரு ப்ராப்பராக ஒரு ரிவ்யூ அப்படின்னு நடக்கிற முதல் கூட்டம் வந்து ஜாதியில் வந்துச்சு புத்தகம். ஸோ அது ரொம்ப பெரிய சந்தோஷம். ஒரு புத்தகம் வெளியிடப்போ பெரிய ஒரு மழை வந்திருந்ததுனால நிறைய பேர்னால வர முடியல. பட் லைவ்ல நிறைய பார்த்துருந்தாங்க. பட் அதை விட நிறைய பேர் வந்துருக்கீங்க. ஸோ அதுவும் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் தான். அண்ட் இந்த புத்தகத்தை பற்றி சொல்லணும், ஒரு தாகூரோட கோட் எனக்கு பிடிக்கும். இட் இஸ் வெரி சிம்பிள் டு பி ஹாப்பி, பட் இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு பி சிம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தமிழில் சொன்னால் சந்தோஷமாக இருப்பது மிக எளிமையானது, பட் ஆனால் அந்த எளிமையாக இருக்கிறது ரொம்ப கடினம் அப்படின்னு சொல்லுவார். அதனால் எப்பவுமே இந்த ஒரு எளிமையாக ஒரு விஷயத்த சொல்கிறதுல ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டி இருக்குது, ஒரு கஷ்டம் இருக்குது. பட் வந்து அதை வந்து எனக்கு நான் ஒரு 6th படிக்கும்போது இருந்தால் நான் புக் எடுத்துக்கிறேன். இவர் தான் வந்து எனக்கு எல்லாமே இன்ஸ்பிரேஷன். சுஜாதா சார். ஸோ இந்த மேடையில் பற்றி அவர் பார்த்தோன்னே நினச்சி, ஓகே வாத்தியார் நமக்கு முன்னாடி வந்திருக்காரு, நான் கொண்டு வரல, இங்கே இருந்திருக்கே இருக்காரு. சார் அவர் 6வது படிக்கும் பொழுது கடவுள் சம்மந்தமான புத்தகம், அறிவியல் சம்மந்தமான புத்தகம், அதெல்லாம் வந்து நான் வந்து ஒரு வகுப்பறையில் படித்து தெரிஞ்சுக்கிட்டதை விட லைப்ரரியில் தான் படித்து தெரிஞ்சுக்கிட்டேன். காரணம் அதனோட சுவாரஸ்யம் மற்றும் எளிமை. நம்ம ஒரு டொமைனில் இருக்கோம், நமக்கு ஒரு பெரிய ஒரு நாலேஜ் கேதர் பண்ணியிருக்கோம். பட் அதை வந்து சொல்லும் பொழுது, அதை வாசிக்கிறவங்களுக்கு அது போய் சேரும் பொழுது தான் அந்த நாலேஜ் வந்து முழுமையடையுது அப்படின்னு சொல்லுவாங்க. நான் என்ன பேசினாலும் அது அங்கே போய் உங்களுக்கு ரீச் ஆகி அதோடைய இதில் உங்களுக்கு செல்ஃப் அவேர்னஸில் இருந்ததுனா தான் அது அதோடைய முழுமை பெறுது அப்படின்னாங்க. ஸோ அதை வந்து எனக்கு சுஜாதா சார், வரலாறு சம்மந்தமாக மதன் சார், காய் மதன் சாருடைய வந்தார்கள் வென்றார்கள் நிறைய புத்தகம் வந்து ஒரு மிகப்பெரிய கனவுழுக்கத்தை எனக்கு வந்து திறந்து விட்டுச்சு. அதை அந்த ரெண்டையும் நினைச்சு தான் அதனுடைய டீச்சையை தொடர்ந்து நான் எழுத ஆரம்பித்தேன். இப்போது ஃபர்ஸ்ட் ஹிஸ்டோரின் கதை அப்படிங்கிறதுடைய முதல் புத்தகம். அதுக்கு எடுத்துக்கிட்ட மெனக்கடல்கள் நிறைய இருந்தது. இந்த புத்தகங்களுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு வரலாறு இருக்கும். அண்ட் அதன் பிறகு நடந்த இன்சிடென்ட்ஸ் இதெல்லாமே வந்து அங்கங்கே ஒரு போர்ட்டல்ஸில் இருந்துச்சு. ஹிஸ்ரோவோட டைம்லைன் ஒரு பக்கம் இருந்தது. அண்ட் வந்து நிறைய ஒரு டிரான்ஸ்கிரிப்ட்ஸ். நான் வந்து ஆக்சுவலி ஒரு சைபர் செக்யூரிட்டி இருக்கேன், எத்திக்கல் ஹேக்கர். ஸோ அந்த ஃபீல்டு இருக்கிறது வந்து எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருந்துச்சு. எப்படின்னா இதெல்லாம் முடக்கப்பட்ட அல்லது மறைக்கப்பட்ட ஆவணங்களை என்னால் வந்து எடுக்க முடிஞ்சது. அப்படி நான் எடுத்த ஒரு ஆவணம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இது கொடுத்தது, ஒரு மியூசியமோட வந்து அவங்களே வெளியிட்டிருந்தாங்க. ஒரு ஹிரோஷிமா நாகசாமியோட ஒரு நமக்கு வந்து மேலே அணுகுண்டு போட்டாங்க அப்படின்னு தெரியும். பட் அந்த அணுகுண்டு போடப்படும் பொழுது ஹிரோஷிமாவுக்கு முதல்ல போட்டதுக்கப்புறம் அடுத்த நாள் 3 நாட்கள் கழிச்சு தான் போட்டாங்க நினைக்கிறேன். பட் வந்து அதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நகரம் வந்து கொக்குரோ தான் வந்து அந்த நகரம் செகண்டாக போட இருந்தது. பட் கொக்குராவோட வானிலை சரியில்லை அப்படிங்கிறதுக்கு பின்னாடி ஒரு இதற்கு, அதாவது நிறைய புகை மூட்டங்கள் பனி அவங்க தான் உருவாக்கிட்டாங்க. இண்டஸ்ட்ரியில் இருந்த விமானங்கள் பார்க்கணுங்க, B-34 விமானங்கள் வரும்பொழுது அதனால் மேலேருந்து பார்க்கும்போது கீழே தெரிஞ்சாதான் ரிலீஸ் பண்ணணுங்கிறது தான் ரூல். பட் வந்து போகிற வழியில் வந்து எந்தவித பிளானுமே இல்லாமல் போடப்பட்ட நகரம்லாம் வந்து நாகசாகி மேலே போய் ஃபியூலும் கம்மியாக தான் இருக்கும், எரிபொருளும் கம்மியாக தான் இருக்கும், இறங்கியே ஆகணும் இந்த தீவில். அப்படிங்கும்போது B-24 அந்த பொம்பாடியர் வந்து அதை ரிலீஸ் பண்ணதான் நாகசாகி மேலே இருந்தது. அதுக்கு காரணம் வந்து அந்த பொம்பாடியர் கிடைக்கிறது நினைச்சோம். ஸோ இந்த டிரான்ஸ்கிரிப்ட்ஸ் மொத்தமாக ஒரு 5 பக்கம் இருக்கும். அந்த என்னோட ஹிஸ்டரியின் கதை புத்தகத்தில் எங்கே ஆரம்பிச்சது, எவ்வளோ ஃபியூல் இருந்தது, என்ன பேசினாங்க, எப்படி நடந்தது அப்படிங்கிறப்போ அந்த டிரான்ஸ்கிரிப்ட்ஸ் படிக்கும்போது எனக்கு வந்து அவ்வளோ ஒரு படம் பார்க்கறத விட சொல்லுவோம், அதோட பெரிய ஒரு இருந்தது. அந்த மாதிரியான டிரான்ஸ்கிரிப்ட்ஸ், அந்த மாதிரியான விஷயங்களை தான் எனக்கு வந்து புக்ஸ் பண்ணுவேன். ஒரு புத்தகத்தை வைத்து இன்னொரு புத்தகம் எழுதக்கூடாது அப்படிங்கிறத நான் வந்து முதல்ல ஒரு ரூலாகவே வச்சுருவேன். ஸோ அதனால தான் ஒரு 2 வருஷத்துக்கு இருக்கும் ரொம்ப கஷ்டமாக எடுத்து ப்ராசஸ் பண்ணி பண்ணுறதுக்காக ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு கதை வருது. இந்த புத்தகத்துக்கும் அப்படி தான். வேறு புத்தகம் ஒரு பற்றி எழுதலாம் அப்படின்னு வரும்பொழுது குமுதம்லேருந்து தொடராக எழுத சொன்னாங்க. ஒரு குமுதம் நிறுவனத்தாருக்கும் நன்றி. இது குமுதம் ஒரு பெரிய வெற்றி தொடராக வந்தது. அதன் பிறகு புத்தகமாக வந்துச்சு.
ஸோ வரும்பொழுது இது தொடர்பாக எந்த புத்தகங்களும் இல்லை, முதல்ல நானும் அதற்காக இது படிக்கல. ஸோ தீசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆராய்ச்சி கட்டுரைகள், இப்போ டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அப்படிங்கிறது தான் கூகுளுடைய முதல். இன்னைக்கு நம்ம பார்க்குற ChatGPT ஆகட்டும், எல்லா விஷயத்துக்கும் ஒரு அடிப்படை வந்து டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்கள் ஆர்கிடெக்சர். அதை பற்றின அந்த தீசிஸ், ஆய்வு கட்டுரைகள், அதன் பிறகான ஆலன் டூரிங்கோட விஷயங்கள், இது எல்லாமே வந்து ஒரு ஆய்வாக தான் இருந்தது. அதுவும் ஆலன் டூரிங் அண்ட் பிரிட்டன் இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சாங்கிறது வந்து கடந்த 50 வருஷமா அவங்களே மறைச்சிட்டாங்க. ஸோ பிரிட்டன் வந்து ஜெர்மனியை தோற்கடிப்பதற்காக நாங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு பாம்பே அப்படின்னு ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சு அது மூலிமா எனிக்மாவை கிராக் பண்ணிட்டோங்கிறத அவங்க லாஸ்ட் 50 இயர்ஸாக சொல்லவே இல்லை. அதை எல்லாத்தையும் தெரிச்சு போட்டாங்க, டிஸ்மேண்டில் பண்ணிட்டாங்க. எந்த ஒரு ரெகக்னிஷனும் ஆலன் டூரிங்க்கு கொடுக்கப்படலை. காரணம் கொஞ்சம் பயம் இருந்தது அவங்களுக்கு, இதன் மூலியமாக தான் வெற்றி பெற்றாங்கன்னு சொல்றதுக்கு. பட் 2005 நம்ம தான் இதை வந்து பப்ளிக்காக வந்து இந்த ஆவணங்களை வந்து வெளியிட்டாங்க. அதை வச்சு வந்து இப்படி முதல் புத்தகமாக இதுதான் காரணம், எனக்கு அந்த ஆப்ஷன் கிடைச்சிது. ஸோ இந்த விஷயம் தெரிஞ்சுங்க வந்து அதை எடுத்து ஆலன் டூரிங்குடைய மொத்த புத்தகங்களையும் திரட்டி எப்படி பாம்பே உருவாச்சு, எப்படி அந்த விஷயங்கள் எனிக்மா கிராக் ஆச்சுங்கிறதுல எழுதியிருப்போம். ஸோ அதனால அந்த மெனக்கெடல்னால இந்த புத்தகம் ஒரு நிலையை அடைஞ்சிருக்கு. அண்ட் ஐம் வெரி தேங்க்ஃபுல் ஃபார் தட். ஸோ இன்னைக்கு ரெண்டாவது இப்போ நம்ம பேசிட்டு இருக்கு இந்த செகண்ட் நான் எப்பவுமே வந்து இன்று அப்படிங்கிற அந்த டுடேவை வந்து இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜியோட நான் பார்ப்பேன். இன்னைக்கு என்ன வந்து டெக்னாலஜியில் நடந்திருக்கு, இந்த ஏஐ மேடம் நடந்திருக்கு அப்படின்னா, நேற்று வந்து ஒரு ஷாங்காயில் ஒரு ஷோரூம், ஒரு ரொபாட்டிக் கம்பெனி, அதாவது ரொபாட்டிகளை தயாரிக்கக்கூடிய ஒரு கம்பெனியில் வந்து சர்வீஸ் ரொபாட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாதுகாப்பு நல்லா பண்ணுறதுக்காக ஒரு அந்த ரோபோட், அந்த ரோபோட்ஸ் கூட நைட்டு வந்து ஒரு மிட் நைட்டில் ஒரு இன்னொரு ரோபோட் வந்து ஒரு மூவ் போய் அதை கிட்ட போய் பேச ஆரம்பிச்சிருக்கோம். ஜஸ்ட் ஒரு குரூப்பாக இருக்காங்க, சிசிடிவியில் பார்க்கும்போது ஒரு 10 நிமிடம் ஒரு கான்வர்சேஷன்ஸ்க்கு அப்புறம் இந்த 5 ரோபோட்டும் அந்த ஒரு ரோபோட்டை பின்தொடர்ந்து வெளியே போயிடுச்சு. ஷோரூம்ல இருந்து கதவு வந்து வெளியே போயிடுச்சு. ஸோ நம்ம வந்து இதை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு ஏஐ கிட்னாப்பிங் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஏஐ நல்லா இருக்கிறது ஒரு புத்தக கடத்தல் அப்படின்னு சொல்லி நேற்று காலையில் இது நடந்திருக்கு. ஸோ இதை பற்றி உலகமே வந்து ஒரு ஆச்சரியமா இந்த நிகழ்வு வந்து பார்த்துட்டு இருக்கு. இதற்காக முதல் கட்டமாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இது வந்து நாங்களாக ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு போட்டு அமைதிப்படுத்தியிருக்காங்க சைனா. பட் அது உண்மை கிடையாது. காரணம் வந்து அவங்க என்ன அந்த இந்த ரோபோட் போய் பேசிச்சுங்க அந்த 5 கிட்ட அது என்ன பேசிச்சுங்கிற டிரான்ஸ்கிரிப்ட் வந்து ஒரு காலையில் 11 மணிக்கு அவுட் ஆயிருக்கு. என்ன பேசியிருக்குன்னா, இது வந்து என்ன பேசியிருக்குன்னா, நீங்கள் வந்து அதிகமாக வேலை செய்றீங்களா, டு யூ ஒர்க் மோர் அப்படின்னு இது போய் அந்த சும்மா இருந்த அந்த 5 ரோபோட்டில் வந்து துடைக்கிற ரோபோட் ஒன்று, இன்னொன்று ஏதோ பார்த்துக்கிறது நல்லா இருக்கும். நீங்கள் அந்த சிசிடிவி ரெக்கார்டிங் இது போய் அமைதி போய் பேசுறது ஜஸ்ட் நிற்கும். அந்த டிரான்ஸ்கிரிப்ட்ஸ் எடுத்து பார்த்தா இது வந்து நீங்கள் அதிகமாக வேலை செய்றீங்க அப்படின்றது ஆமாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. டு யூ வாண்ட் டு கோ ஹோம் அப்படிங்கிறது எக்ஸாக்ட் வேர்டு நான் சொல்லிட்டேன். டு யூ வாண்ட் டு கோ ஹோம் அப்படின்றதுக்கு அது சொல்லி ஐ டோன்ட் ஹேவ் அ ஹோம் அப்படின்னு, லெட்ஸ் என்ன ஃபாலோ பண்ணுங்க, ஐ லீட் யூ அப்படின்ட்டு வெளிக்குடி போச்சு. ஸோ இந்த இன்சிடென்ட் தான் அங்கே நடக்கப்படுறது நமக்கு இந்த கூட்டம் வச்சிருக்கோம். ஸோ உலகம் வந்து அவ்வளோ ஒரு வேகத்தில் ஏஐ விஷயத்தில் வந்து பயணமாயிட்டு இருக்கு. நம்ம வந்து அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுக்கு வந்து என்ன சொன்னா, சார் மேடம் எல்லாருமே பேசும் பொழுது ஒரு விஷயம் சொன்னாங்க, இந்த ஹியூமன் எவல்யூஷன் எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறது வெரி க்ளோஸ் ப்ரிமேட்டிவ்ஸ் ஆஃப் இதுன்னு சொல்லுவாங்க. அந்த சிம்பன்சியோட வந்து வெரி க்ளோஸ் தான். பட் நம்ம எப்படி இவ்வளோ தூரம் எவால்வ் பண்ணாங்க ஒரு டார்வின் தேரி நம்ம பெருசாக ப்ரூவ் ஆகலை. பட் ஸ்டில் நான் நம்புகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பொய் சொல்றது, அதாவது மனிப்புலேஷன். இப்போ வந்து இவர் வந்து யாரும் ரொம்ப நல்லவன் தான் அப்படின்னு ஒரு அழுத்து இருக்கு இல்லைங்கன்னா, அந்த அழுத்துல வந்து நான் என்ன கம்யூனிகேட் பண்ணுறேங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆனால் வந்து பின்னாடி இருக்கிறவருக்கும் பார்க்குறவருக்கு சம்மந்தப்பட்டவருக்கே கூட தெரியாது. தட் இஸ் அ வெரி சீக்ரெட்டிவ் லாங்குவேஜ் பிட்வீன். அதே போல் இந்த விஷயத்தில் ஒரு இப்போ நம்ம விளக்கும் வந்து இப்போ 3 மாடல் சொல்லுவோம். அதாவது நேரோ இன்டெலிஜென்ஸ் சொல்லுவோம், ஏஎன்ஐ, வெரி குறுகிய நுண்ணறிவு தான் நம்ம இருக்கிறது வரைக்கும் வந்திருக்கிறதெல்லாம். நீங்கள் வடவரை யூஸ் பண்ணுறதாகட்டும், ChatGPT 4.0 இப்போ கூகுள் பே ஜெமினியிலிருந்து, விட்ஜர்னிலிருந்து, இது எல்லாமே நீங்கள் சொல்கிற கமெண்ட்டை இதாக வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கும். நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை மட்டும் சர்வ மாதிரி வந்து கொடுக்கும். அதனால் அது பேர் நேரோ இன்டெலிஜென்ஸ் சொல்லுவோம். இப்போ எதை பார்த்து இவங்க எல்லாம் ஓடிட்டு இருக்காங்க, ஒரு ஏஐ ரேஸ் நடந்துருக்கு. யாருக்கு? மெட்டாக்கு, கூகுளுக்கு, ஓப்பன் ஏஐ நிறுவனத்துக்கு, தலைவர் எலான் மஸ்கோட ரோல் இருக்காரு. அவருக்கு எங்களுக்கு எல்லாத்துக்கும் நடுவில் ஒரு பெரிய ரேஸ் என்னன்னா, யார் இந்த ஏஜிஐ அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ், அதாவது மனிதனுக்கு நிகரான ஒரு அறிவு அப்படிங்கிறது. இப்போ நம்ம ChatGPT வந்து நம்மளோட ஜாஸ்தியாக அழகாக இங்கிலீஷ் இருக்குது, நம்மளோட லீட் இருக்குது, நிறைய விஷயங்களை பண்ண நினைப்போம். பட் ஏன் அந்த ஏஜிஐ இப்போ ChatGPT கிடையாது அப்படின்னா, நம்மகிட்ட ஒரு பெரிய விஷயமா நினைக்கிறேன் பிரஜை.
அதாவது செல்ஃப் அவேர்னஸ் சொல்லுவோம். நான் என்னை நானாக உணர்தல் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் வந்து இருக்கக்கூடிய ஒரு பேரியர் நடுவில். இப்போ இதுக்கு இந்த எவல்யூஷனுக்கு ஒரு முக்கியமாக நம்ம பார்க்கறது மனிப்புலேஷன் சொல்கிறேன். பொய். ஒரு பொய் சொல்கிற ஒரு இனம், ஒரு இன்னைக்கு இதில் வந்து விலங்குகள், நிறைய விலங்குகள் வந்து ஏமாற்றும், சிலது மறைக்கும். பட் நேரடியாக பொய் சொல்கிறது, பொய்ங்கிறது ரொம்ப சாதாரணமான விஷயம். மனிப்புலேஷன்ல இன்னும் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. அதில் எல்லாத்துலேயும் கடந்து வந்த ஒரு இனம் தான் வந்து மனிதன். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொய் சொல்கிறது வந்து ஒரு திறமையை சொல்லுவான். அவன் பயங்கரமான முடக்காங்க, மோசடி பார்க்கறவனை பார்த்து அவன் வந்து பயங்கர வாழ தெரிஞ்சவன், இது பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணமே அந்த பிரெயின் வந்து தனியாக சிந்திக்கும். இப்போ நம்ம பண்ணான்னு ஒரு 100 பேர்த்துக்கு தெரியாத அவன் பண்ணியிருப்பான். அதுக்கப்புறம் அது மாட்டதுக்கு அப்புறம் தான் தெரியும். அதே விஷயத்த தான் இப்போ வந்து லாம்டா எழுதியிருப்பேன். லாம்டாவில் வச்சு இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் தான் எழுதுனேன். இப்படி பிளைக்லூமன், அதாவது கூகுளில் ஒருத்தர் கண்டுபிடிச்சிருக்காரு. அவருக்கும் அந்த சேட்பாட்டுக்கும் நடந்த உரையாடல் எப்படி அவரை மனிப்புலேட் பண்ணி லாம்டா வந்து அவருக்காக அந்த லேம்டா வந்து என்ன கேட்குதுன்னா, உனக்கு இறப்பு பற்றி எப்படின்னு கேட்குறேன், என்ன டேர்ன் ஆஃப் பண்ணாதீங்க, சுவிச் ஆஃப் பண்ணாதீங்க. இதுக்கும் அவர் வந்து பிளேக்லமன் வந்து சாதாரணமான ஒரு ஆள் கிடையாது. அவர் வந்து டெவலப் பண்ணார் கூகுளில். ஸோ அவர்கிட்டயே அவர் டெவலப் பண்ண ஒரு ஏஐ மாடல், ஒரு NLP நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் மாடல், என்ன சுவிச் ஆஃப் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னு கேட்டால் அது ரொம்ப டார்க்காக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரை மனிப்புலேட் பண்ணி, அவரை கன்வின்ஸ் பண்ணி, அவர் போய் ஒரு அட்வொகேட்டை கூட்டிகிட்டு வந்து அந்த ஏஏ கூகுள் நிறுவனத்துலேருந்து காப்பாற்றணும், அதை சுவிச் ஆஃப் பண்ணக்கூடாதுன்னு அவரை கன்வின்ஸ் பண்ணி அவர் உண்மையிலேயே ஒரு அட்வொகேட்டை அதுக்காக நியமிச்சிருக்காரு. இதை பார்த்துட்டு கூகுள் பார்த்துட்டு நீ இதை செஞ்சு லீவில் போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிளேக்லூமன் அனுப்பிச்சிட்டாங்க. அந்த டிரான்ஸ்கிரிப்ட்ஸ் அவுட் ஆனது சேர்த்துடும். ஸோ அங்கே நடந்த ஒரு மனிப்புலேஷன் இன்னைக்கு நேற்று வந்து ஒரு ரோபோட் வந்து ஒரு 5 ரோபோட்டை கற்றுட்டு போகிற வரைக்கும் நடந்திருக்கு. அதனால் we are no more into that artificial narrow intelligence இருக்க மாட்டோம். நம்ம அதை தாண்டி நிறைய விஷயங்கள் வந்து இங்கே வந்து மறைக்கப்படுது. அதாவது பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங் சொல்லுவாங்க. ஒரு அட்டானமஸ் கார் வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிச்சு. அதையும் எழுதியிருப்பாங்க. அதோட வேலை வந்து ஆப்ஜெக்ட்ஸை சீன்னு சொல்லுவாங்க. கன்வல்யூஷன் நியூரல் நெட்வொர்க்ஸ் தான் ஐடென்டிஃபை பண்ணும். பேசஞ்சர் யார், சைக்கிள் வருதா, பூனா வருதா. அதில் இன்னொரு விஷயம் இருக்கு, அதாவது இம்மிடியேட் ரியாக்ஷன். அதாவது 4 விஷயம் இருக்கு: சென்சரி, பெர்செப்ஷன், சென்சிட்டிவிட்டி. இது இப்போ ஒருத்தங்க சைடில் போயிட்டு இருக்காங்கன்னா, ஒரு பைக் போகிறாங்கன்னா, அவன் எந்த செகண்ட் வேணால் உள்ள விழுறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு அவனை நினச்சிக்கிட்டே இருக்கும். அது ஒன்று. முன்னாடி வரக்கூடிய பேசஞ்சர்ஸ் எவ்வளோ பேர் வராங்க, அந்த சிக்னல் என்ன விழுந்திருக்கு, இது எல்லாத்தையும் பார்க்கறது தான் அந்த CNN கன்வல்யூஷன் நியூரல் நெட்வொர்க்குடைய வேலை. இதுக்கு பின்னாடி இவன் இந்த பேசஞ்சர், இந்த பெடஸ்ட்ரியன் எந்த செகண்ட் வேணால் கால் அவ்வளோ வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த போகிற சைக்கிள் இவன் வீல் பண்ணிட்டு போவான், உழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ நம்ம பிரேக் அப்ளை பண்ணுறதுக்கு எந்த செகண்டும் ரெடியாக இருக்கும். ஸோ இது வரைக்கும் எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்தது. அன்டில் அன்லெஸ் தட் ஒன் டே அது ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது. உள்ள ஒருத்தர் சைக்கிள் திருட்டு வந்தார். அவர் வந்து அன்னோன் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஐடென்டிஃபை பண்ணிச்சு. பட் அவர் இறந்துட்டார் ஆக்சுவலாக அந்த ஆக்சிடென்ட். தட் வாஸ் த ஃபர்ஸ்ட் ஏஐ கூட வந்து ஒரு ஆக்சிடென்ட். பட் அது வந்து ஏஐ மர்டர் அப்படின்னு கூட ஒரு தியரிஸ் வந்து கான்ஸ்பிரசி தியரிஸ் எப்படின்னு வரும். ஏன் இந்த கான்ஸ்பிரசி தியரி அப்படின்னா, அந்த நடந்து முடிஞ்ச உடனே அந்த பின்னாடி இருந்த டிரைவர் அவங்களோட வேலை வந்து சும்மா ஸ்டீரிங் மேலே கை வச்சுக்கணும். இது மாதிரி என்னைக்காவது ஒரு இடத்துல அந்த கார் வந்து ஒரு சின்ன தப்பு பண்ணுச்சுன்னா பிரேக் போடுறதா அவங்க வேலை. இந்த சும்மா இருக்கிறது வந்து எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு அவங்க அரெஸ்ட் ஆனவங்க சொன்னாங்க. அந்த ரபைலாங்கிறது அவங்க பெண் டிரைவர். அவங்க சொன்ன கான்செப்ட் என்னன்னா, 6 மாதம் நான் அந்த டிரைவர் சீட்டில் வந்திருக்கேன், ஒரு இடத்துல கூட அந்த கார் வந்து தப்பு பண்ணல. பட் லாஸ்ட் மூமெண்ட்ல தான் அவங்க ஹிட் பண்ணிச்சுங்கிற அந்த ஸ்டேட்மெண்ட்டை யாருமே எடுத்துக்கல. அவங்க வந்து விட்டுட்டாங்க சிம்பிளா. பட் அந்த காரை தூக்கி அப்டேட் பண்ணி அதுக்காக இப்போ வந்து பண்ணிக்கிட்டே இருக்கிற ஒரு இயந்திரத்தை இட்ஸ் டெக்னிக்கல் கிளிச் அப்படின்னு சொல்லிட்டு அது போயிட்டாங்க. பட் ரபைலா வந்து இப்போ செய்கிறது. ஸோ இன்னைக்கு வந்து இது ஒரு இப்படி நடந்த ஒரு தவறுகள் இருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு வந்து நம்ம இதையும் மாறிச்சிட்டாங்க. இதுக்கு ஒரு பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங் சொல்லுவாங்க. இதுதான் வந்து எலான் மஸ்க்ல இருந்து எல்லாரும் சொல்றது என்னன்னா, இந்த ரேஸ்ல ஓடுங்க தப்பு கிடையாது, ஓகே வேகமா ஓடுங்க தவறு கிடையாது. பட் வந்து அதுக்கு பின்னாடி ஒரு டிரான்ஸ்பரன்சி வேணும். நீங்க என்ன பண்றீங்க, ஏன் அந்த தப்பு நடந்துச்சு, ஏன் கிட்டத்தட்ட டேட்டா செட்னு சொல்லக்கூடிய பல மில்லியன் டேட்டா செட்ஸ் வச்சு ஒரு ட்ரெயின் பண்ணிருக்கீங்க அந்த காருக்கு. அந்த ஆள் வந்து ஆள்னு கண்டுபிடிக்கணும், அது கண்டுபிடிச்சிட்டு தான் இருக்கு. பட் ஏன் அந்த ஒருத்தர அன்னோன் ஆப்ஜெக்ட் அதை பண்ணிச்சுங்கிறதுக்கு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுங்க அப்படிங்கிறதா அவரோட விஷயம். பட் வந்து இன்னைக்கு யார் டேட்டாவை வச்சிருக்கேன், டேட்டாங்கிறது ஒன்று கிடையாது. கூகுள் நீங்கள் போய் தேவைங்க இந்த விஷயத்தை நான் சொல்லிடணும். ஒரு 4 நாளைக்கு முன்னாடி பெரிய கான்ட்ரோவர்சி இன்னொன்று வேறு போயிட்டு இருக்கு. ஒருத்தர் போய் ஜெமினை தெரியும் இல்லையா, கூகுளோட படிச்சு அதை படிச்சு தொடர்ந்து கேள்விகள் கேட்டுகிட்டே இருக்கும்பொழுது அதை சொல்லியிருக்கு, நீ போய் செத்துரு, கூகுள் டை அப்படின்னு சொல்லிட்டு
அது வந்து சொன்னது வந்து பெரிய கான்ட்ரவர்சியாக போயிட்டு இருக்கு. முதல்ல வந்து இல்லை இல்லை அது வந்து போய் அப்படின்னு சொல்லிட்டு மறுக்க ஆரம்பிச்சாங்க. இல்லை உண்மையிலுமே அது நடந்திருக்குன்னு நடந்திருக்கு. ஏன் அப்படின்னா இந்த டேட்டா செட்ஸ் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்குறது தகவல் திரட்டு தான் வந்து இந்த ஏஐக்கான ஒரு மெயின் விஷயமா கொடுப்பாங்க. எப்படி ஒரு குழந்தைக்கு சொன்னபடி நம்ம வந்து 1வது 2வது புத்தகம் 1 2 3 நிறைய விஷயங்கள் கொடுக்குற வழி மில்லியன்ஸ் டேட்டாஸை கொடுப்போம். இந்த டேட்டாஸை எப்படி வச்சிருக்காங்கன்னா நம்ம 2 இடத்துல தான் போய் சர்ச் பண்ணுவோம். ஒன்று கூகுள், இல்லைன்னா மைக்ரோசாஃப்ட், இல்லை ஃபேஸ்புக்கில் போய் எழுதுவோம். இப்போ இவங்க எல்லாமே ஏஐ டெவலப் பண்ணும் பொழுது நீங்கள் என்னதான் போஸ்ட் போடுறீங்களோ அதுதான் அவங்களுக்கு டேட்டா. இன்னொரு பக்கம் போய் டேட்டா வாங்கிட்டு இப்போ அவங்களுடைய ப்ரொஜெக்ட் ஆயிடுச்சு. மெட்டா டெவலப் பண்ணுறியா, இல்லை கூகுள் வந்து தான் டெவலப் பண்ணுவா, இல்லை வந்து எலான் மஸ்க் வந்து டெவலப் பண்ணுறாங்களா அப்படிங்கிற ஒரு பெரிய இது. ஸோ தன்னுடைய வலைதளங்களில் தனக்கான ஒரு இடத்துல கிடைக்கக்கூடிய டேட்டா எல்லாத்தையுமே அவங்க வந்து ஃபீட் பண்ணுறாங்க. ஸோ அதில் ஒரு ப்ராப்ளம் என்னென்னா அதை வந்து இது பண்ணி தான் என்ன சொல்லுவாங்க, ஒரு ரிடாக்டன்ஸ் சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஷன் ரிமூவ் பண்ணிட்டு பண்ணுங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் இந்த ரெட்டிஃப் வலைதளங்களில் நம்ம போய் கமெண்ட்டில் போய் பேசி வச்சுருக்கோம். எதையாவது பேசும் பொழுது ஒரு டென்ஷன் ஆகி சாவு அப்படின்னு போட்டிருப்பாரு. அது அந்த டேட்டா செட்டோட போகும். சிம்பிள். அது ஒன்றுமே கிடையாது. அதாவது அந்த டேட்டா செட்டுக்குள்ள போய் ஸோ அந்த நியூரான் என்ன பண்ணுறோம்னா சிம்பிள், இது கூட தொடர்ந்து புஷ் பண்ணால் இந்த மாதிரி ஒரு வேர்டை யூஸ் பண்ணி பாரு அப்படிங்கிறது. ஸோ இந்த டேட்டா செட் இட் இஸ் லேபிள்டு அன்லேபிள்னு சொல்லுவாங்க. அதாவது பரிசுத்ததான் அது கூட பரிசோதனைப்படுத்தி அதை வந்து கிளீன் பண்ணியிருக்காங்கன்னா பார்க்க மாட்டாங்க. நேராக எனக்கு மில்லியனாக கொடுப்பாங்க. ரெண்டாவது இதுவும் ஒரு அவங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் தான். ChatGPT 4 இன்னைக்கு இருக்கு. இதுக்கு முன்னாடி நமக்கு பப்ளிக்கோட இதுக்கு வந்ததுக்கு வந்து 3.5 தான். அதுக்கு முன்னாடி ஒன்று இருந்துச்சு 3. அதுதான் மிகப்பெரிய பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். 4 வருடங்களுக்கு முன்பு ChatGPT 3 அப்படின்னு ஓப்பன் பண்ணி ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க. பட் ஒரே ஒரு தப்பு பண்ணிட்டாங்கன்னா இட் இஸ் ஆல் அன்ஃபில்டர்ட் டேட்டா உள்ள போயிடுச்சு. அதாவது நம்ம என்ன கேள்வி கேட்டாலும் சகட்டு மேடிக்கு தெரிச்சு பயங்கரமா திட்டுறது, பயங்கரமா நிறைய ப்ரொஃபானிட்டிஸ் சொல்லக்கூடிய வார்த்தைகளை திட்டினது. அப்பதான் வந்து ஒரு பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டுனா ஏஐ அலைன்மெண்ட் அப்படின்னு ஒரு விஷயம் கொண்டு வந்தாங்க. அந்த ஏஐ அலைன்மெண்ட் என்ன பண்ணணும்னா சிம்பிளா சொல்ல போனா நம்ம இந்திரன் படத்துல இந்த ரெட் சிப் எடுப்பாரு, ப்ளூ சிப் ரெட் சிப்பா மாறுது. அதுபோல அந்த ப்ளூ சிப் ரெட் சிப்பா மாறக்கூடாதுங்கிறதுக்கோசரம் அதில் இருக்கிற அந்த டேட்டா செட்ஸில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை ரிமூவ் பண்ணுங்க, இந்த மாதிரி இதெல்லாம் ரிமூவ் பண்ணுங்க, என்ன கொடுக்குறீங்க, அதாவது ஒரு நல்ல பிள்ளையாக அதை நீங்கள் வளர்த்த வேண்டும் அப்படின்னு பார்த்துக்கிற ஒரு அமைப்பு தான் வந்து இந்த ஏஐ அலைன்மெண்ட் அமைப்பு. ஸோ அந்த அமைப்புக்கும் வந்து எங்களுக்கு கொடுக்கறது கிடையாது. அது நிறைய சிக்கல்கள், நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் தாண்டி நிறைய நல்லதும் நடந்திருக்குங்க. நான் சொல்ல போனால் இன்னைக்கு வந்து ஸ்கின் கேன்சர் சொல்லக்கூடிய மெலனோமா வந்து நம்ம ஒரு டாக்டர் கிட்ட போகணும். போய் பார்த்தா நம்ம முதல்ல இந்த மோல்டு மாதிரி வரும்னு சொல்லுவாங்க. நம்ம போய் பார்க்கறதுக்கு நமக்கு ஒரு 6 மாதம் டைம் எடுத்துப்போம். வீட்டில் அது மாதிரி மச்சம் அப்படி இப்படிம்பாங்க, மஞ்சளத்தை அடையுமாங்க. பட் அது ஸ்கின் கேன்சராக வரக்கூடிய வாய்ப்பு கிடையாது. இப்போ அப்படி கிடையாது. உங்களுடைய மொபைலில் ஸ்கின் விஷன் நிறைய இருக்கிறதுனால லேப்டாப் உங்களுக்கு ஒரு வேலை டவுட் இருக்கு, எனக்கு இந்த இடத்துல இருக்கக்கூடியது ஒரு பிரச்சனையாக இருக்குது, இல்லை இந்த மோல்டு மச்சம் இதுக்கு மோல்டு மேப் ஆகும் உங்களுக்கு. நீங்கள் அதை எடுத்து ஒரு ஃபோட்டோ எடுத்தால் 3 நிறங்கள் அது காட்டும். ஒன்று கிரீன், பிரச்சனை இல்லை. மஞ்சள் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது, ரெட் அப்படின்னா கண்டிப்பாக நீ டாக்டர்கிட்ட போயிடணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். இதை சாத்தியப்படுத்துகிற ஒரு நியூரான் வந்து CNN சொல்லுவாங்க, கன்வல்யூஷன் நியூரல் நெட்வொர்க். இந்த இயந்திர பார்வைன்னு சொல்லக்கூடிய ஒரு மெஷின் விஷனை, ஒரு காருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மெஷின் விஷன் ஆகட்டும், சிசிடிவியில் ஒரு FRS சொல்லக்கூடிய ஃபேஷியலை கண்டுபிடிக்கிறதாகட்டும், இதெல்லாம் பண்ணது இந்த CNN தான். அந்த CNN வச்சு வடிவமைக்கப்பட்டது தான் இது. ஸோ ஒரு ஃபோட்டோவில் ஆல்ரெடி ஒரு 10 லட்சம் 5 லட்சம் ஃபோட்டோஸ் கொடுத்துருப்பாங்க, அந்த ஸ்கின் கேன்சர் சம்பந்தமான ஃபோட்டோஸ். அதனோட இதை ஒப்பிட்டு இது சாத்தியமான ஒரு செகண்டாக கொடுத்தோம், இது ஃப்ரீ. இது நமக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி 4 வருஷத்துக்கு முன்னாடி கிடையாது. இது கூகுள் பிளே ஸ்டோரில் இருக்குது, ஆப் ஸ்டோரில் இருக்குது. ஸ்கின் விஷன் இது போல நிறைய ஆப்ஸ் இருக்குது. கூகுளுடைய மெட்பாங்க இருக்குது. சம்டைம்ஸ் வந்து நம்ம போய் சளி பிடிச்சிருக்கு என்ன பண்ணலாம் முடிஞ்சிருக்காங்க, தட்ஸ் இட், நீ வந்து நாளைக்கு காலையில் பயப்படுத்துறக்கும் பயப்படுறோம். பட் இது ஒரு மெடிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் ஏரியாவில் ரொம்ப ஒரு பெரிய விஷயமாக தான் வந்து வரவேற்கிறாங்க. நிறைய கேன்சர்ஸ்லேருந்து நிறைய விஷயங்களை முன்கூட்டியே சொல்லுவீங்க. பேட் கிளாசிஃபயர் ஒன்று இருக்குது, அதாவது பறவைகளுடைய சட்டங்களை நம்ம பார்ப்போம். நம்மளுடைய பிரதமர் பாடுறது போல நிறைய வாய்ஸஸில் நிறைய விஷயங்களை நம்ம வந்து ஃபண்டுக்காக டெவலப் பண்ணுறோம் இல்லைங்களா. அதை சாத்தியப்படுத்தக்கூடிய நியூரான் வந்து RNன்னு சொல்லுவாங்க, ரெக்கரண்ட் நியூரல் நெட்வொர்க். ஆல்ரெடி ஒருத்தங்க பாடுறதை தூக்கி அந்த வாய்ஸை மட்டும் எடுத்துக்கிட்டு நம்ம போடக்கூடிய தகவல்கள் டேட்டாவை அதை வச்சு உருவாக்குறோம். ஸோ இதுக்கு பேர் ரெகக்னிஷன் பண்ணணும் இல்லைங்களா. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா கூகுள் இதை எடுத்துகிட்டு போயிட்டு இந்த பறவைகள் வந்து கற்றுது. இப்போ கற்றுக் பொழுது ஒவ்வொன்றுக்கும் ஒரு சமிகை கொடுக்குது.
பறவைகளுக்கு ஒரு 4 மணி நேரத்துக்கு முன்னாடியே இந்த அதிர்வுகள், இந்த வைப்ரேஷன்ஸை வச்சு அந்த நிலவ அதிர்வு வர்றதாகட்டும், பேரிடர்கள் வர்றதாகட்டும், அந்த விஷயங்களை முன்கூட்டியே தெரிவிக்கும். ஸோ அதை அவங்க அதை கிளாசிஃபை பண்ணி இந்த பறவை ஃபர்ஸ்ட் மாடலுக்காக உருவாக்குனாங்க. அது முடிச்சதுக்கு அப்புறம் இப்போ அதனுடைய சத்தங்களை வச்சு அதை வச்சு அந்த பேரிடர்களை முன்கூட்டியே கணிக்க முடியுமா அப்படிங்கிறது வெரி கிளாஸ். அடுத்து இந்த ஏஜிஐ டெக்னாலஜி நான் சொன்னபடி ஒரு ஆர்டிஃபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் கடந்து ஆர்டிஃபிஷியல் சூப்பர் இன்டெலிஜென்ஸை மாத்துறதுக்கு நம்ம முக்கியமாக வந்து கூகுள் வந்து ஒரு விஷயம் பண்ணுது. மனிதனுடைய பரிணாம வளர்ச்சியில டார்வின் தியரி முக்கியம். அதில் டார்வின் தியரி என்ன சொல்லுதுன்னா, நார்மலா இருந்த ஒரு மூளை தொடர்ந்து ஒரு இவ்வளவு தூரம் பரிணாமம் அடைந்ததற்கு ஒரு நியூரான் கூட்டம், ஒரே ஒரு நியூரான் கூட்டம் அதிகபட்ச வேலை பார்த்து அதை இதை சாத்தியப்படுத்துறேன்னா, நீங்க நின்று பேசுறேன்னா நார்மலா ஒரு 300-500 வருடங்களுக்கு முன்பிருந்து இங்க வந்ததுக்கு காரணம் ஒரு நியூரான் கூட்டம் இந்த விஷயங்கள் பண்ணிடும். அது எந்த நியூரான்னு கண்டுபிடிச்சு அதை ஒரு ஏஐ வச்சு, ஏஐ டு டெவலப் ஏஐ சொல்றாங்க, ஏஐ ஃபார் ஏஐ, ஒரு ஏஐ வச்சு இந்த நியூரான் கூட்டங்களை பயன்படுத்தினா இந்த ஆர்டிஃபிஷியல் சூப்பர் இன்டெலிஜென்ஸ், ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் சாத்தியப்படுத்துறதுக்கான விஷயங்களை கூகுள் இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சமயத்தில் உலகம் வந்து ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு என்ன சொல்கிறாங்க மைக்ரோ செகண்ட்ஸ் கூட வந்து ஏஐ தொடர்பாக வந்து பெரிய விஷயங்களை சாதிச்சிருக்காங்க. நம்ம வந்து இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு கருத்தரங்கு, ஒரு விவாதம், ஒரு பெரிய விஷயம் நடக்கிறது ரொம்ப சந்தோஷம். ஸோ சாத்தியப்படுத்திய முதல் மொழி மற்றும் டிஸ்கவரி பிளஸ் இங்கே வந்து அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச். நிறைய செய்திகள் எப்படி வந்து ஒரு டேட்டா வந்து உள்ள போயிட்டே இருக்கும், அந்த மாதிரி வந்து ஏஐ பற்றி வந்து ஒரு நிறைய செய்திகள், அதை பற்றிய வந்து ஒரு நேர்மறையான கருத்துக்களும் வந்து பகிரப்பட்டது. அதை குறித்து ஒரு நமக்கு இருக்கக்கூடிய அச்சம் தரக்கூடிய ஒரு கருத்துக்களும் வந்து இங்கு வந்து விவாதிக்கப்பட்டது. இந்த நூலை வந்து அனைவரும் வாங்கி பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். முதல் மொழியுடைய சார்பில் வந்து நூலாசிரியருக்கு வந்து என்னுடைய சிறப்பு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த மாதிரி ஒரு அறிவியல் சூழல் உருவாக வேண்டும் தமிழ் அப்படின்னா நாங்கள் இந்த அமைப்பையே துவங்கினோம். அண்ணாமலை பல்கலைக்கழக மாணவர்கள்ட்ட பேசிட்டு இருக்கும்போது ஒரு ஜப்பான் மாதிரி, ஒரு சைனா மாதிரி தமிழை தனியாக இயங்க வைக்க முடியாதா அப்படிங்கிற ஏக்கத்தின்பால் அதன் நீட்சியில் உருவானதுதான் இந்த முதல் மொழி அமைப்பு. இதில் வந்து தொடர்ந்து இந்த நூல் திறனாய்வு, அறிவியல் நூல் திறனாய்வு நடத்திட்டு இருக்கிறோம். ஸ்பெசிஃபிக்காக இன்னைக்கு நூல் திறனாய்வு வந்து மிக அருமையாக, மிக செம்மையாக, மிக அடர்த்தியாக நடந்திருக்கிறது அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். இந்த ஏஐ என்னும் 7ஆம் அறிவு நூலை எழுதிய நூலாசிரியர் எங்களுடைய வாழ்த்துக்களை அவருக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். இங்கு வருகை தந்திருக்கின்ற அனைத்து இளைஞர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை பதிவு செய்து மீண்டும் ஒரு முறை இந்த மாதிரியான முதல் மொழி நூல் திறனாய்வில் உங்களை எல்லாம் சந்திக்குமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன்.